யாராலும் அசைக்க முடியாத 7 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவா? இல்ல அவங்களோட சொந்த மண்ணுல ஆஸ்திரேலியாவுக்கு மரண பயத்தை உண்டாக்குற இந்த இங்கிலாந்தா? யார் இந்த மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்த 2026ல வெல்ல போறாங்க? இந்த மேட்ச் எங்க நடக்குது? எத்தனை மணிக்கு நடக்குது? இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? டாஸ் என்ன டிசிஷன் எடுக்கலாம்? யார் இந்த உலகக்கோப்பை வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து இறுதி போட்டி, மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு நடக்க போகுது. இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த உலகக்கோப்பை இறுதி போட்டியில எந்த அணி கோப்பையை தட்டி தூக்க போகுது? ஆல்மோஸ்ட் 7 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா இந்த உலகக்கோப்பையை தட்டி தூக்குமா? இல்ல ஒரே ஒரு முறை மட்டும் சாம்பியனான இங்கிலாந்து மறுபடியும் அகைன்ஸ்ட் இந்த கோப்பையை தட்டி தூக்க போறாங்களா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. இந்த மகளிர் உலகக்கோப்பை யாருக்கு போக போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எங்கே நடக்குது? லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இது இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. அதனால் எல்லாரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என்ஜாய் பண்ணி இந்த உலகக்கோப்பை இறுதி போட்டி எல்லாம் பாருங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இந்த லண்டன் லார்ட்ஸ் பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்குப்பா கேட்டிங்கன்னா, இங்கே பிச்சோட கண்டிஷன் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். போக போக நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பிடிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி எவ்வளோ ரன்ஸ் அடித்தா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் ரன்ஸாக இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி 165 ப்ளஸ், அதாவது 165 170க்கு மேலே அடிச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் ஸ்கோர்னு சொல்லலாம். அதுக்குள்ளே 165க்குள்ளே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தோல்வியை தழுவ வேண்டிதான். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து முதல்ல வந்து பவுல் பண்ணுறோம் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? எதிரணியை ரொம்ப 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 கம்மி ரன்னுக்குள்ளே சுருட்டணும். ஒரு 130 140 150 ரன்னுக்குள்ளே சுருட்டிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணி அழகாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அதோட பிச்சு கண்டிஷன் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியா இது வரைக்கும் 7 முறை சாம்பியன் ஆகியிருக்காங்க. இங்கிலாந்து ஒரே ஒரு முறை தான் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைனல் போன அனுபவம் அதிகமாக இருக்கும். அதனால் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து நீங்கள் எந்த களம் இறங்கினாலும் சரி, அதை வந்து அழகாக அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற அந்த பக்குவம் அந்த அணிக்கு எப்போவுமே இருக்குது. ஆனால் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர், அந்தளவுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி ஆனோம். ஏன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் இறுதி போட்டிக்கு போயிருக்காங்க. அதனால் அந்த ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இங்கிலாந்து அணி அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. சொந்த மண்ணில் விளையாடும் போது ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போ இறுதி போட்டிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடும் போது எப்படியாவது இவங்களுக்கு ஆஸ்திரேலியா வீழ்த்தணும், வீழ்த்தி எப்படியாவது வின் பண்ணுங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி முதல்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். ஒரு 170 200 ரன் அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக எதிரடி மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு ஈஸியாக இந்த வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 2 டீமில் எந்த டீம் இந்த உலகக்கோப்பையை வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாந்தும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி 2 டீமுமே இந்த ஒரு உலகக்கோப்பை லீக் ஸ்டேஜ்லையும் சரி செமிஃபைனலும் சரி ஒரு மேட்ச் கூட தோல்வி அடையலை. லீக் ஸ்டேஜஸில் ஒரு மேட்சும் தோக்கல. செமிஃபைனலில் அட்டகா தட்டி தூக்கிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் தான் 2 டீமே வந்து ஒரு மேட்ச் கூட தோல்வி அடையாமல் இறுதி போட்டிகள் நுழைஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த மண்ணில் நடக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம். இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிட்ட குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 1-2 பிளேயர்ஸை வச்சுமே வந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எல்லாருமே ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கல. ஆனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க குவாலிட்டி பக்காவாக இருக்காங்க. 11 பேருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நீ இல்லைனா நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, நான் இல்லைனா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர்லாம் ஒருத்தர் அந்த டீமை லீட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகக்கோப்பை 8வது முறையாக இந்த உலகக்கோப்பை வாங்கிறதுக்கான சான்ஸ் ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல உங்களோட கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். இங்கிலாந்து இந்த உலகக்கோப்பையை தட்டி தூக்குவாங்களா? இல்லை ஆஸ்திரேலியா 8வது முறையாக சாம்பியன் ஆவாங்களா? அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.